இன்னைக்கு ஃபெப் 19 தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்களோட பர்த்டே. கும்பகோணம்ல 1855ல பிறக்கிறாரு. இவரோட அப்பா இசைக்கலைஞரா இருக்காங்க. சின்ன வயசுல இசை அப்பா கிட்ட கத்துக்கிறாரு. இவருக்கு தமிழ்ல இருந்த ஆர்வத்தை பார்த்து எங்கெல்லாம் தமிழ் பாடம் கத்துக் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் குடியேறி மகனுக்கு கல்வி கற்பிக்க செய்யறாரு. புகழ்பெற்ற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் 17 வயசுல இருந்து 5 ஆண்டு காலம் தமிழ் படிச்சு தமிழறிஞரா ஆகுறாரு. கும்பகோணம் அரசு கல்லூரியில ஆசிரியரா வேலை பார்க்கிறாரு. 1887ல பழந்தமிழ் ஏடுகளை புதுப்பிச்சு சிந்தாமணி பதிப்பு வெளியிடுறாரு. அழிந்து மறைந்து போகும் நிலையில இருந்த பண்டை தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி தேடி அச்சிட்டு படிப்பிக்கிறாரு. இதன் மூலம் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையும் உலகிற்கு அறிய செய்தவர் இவர் தான் சொல்றாங்க. 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் அச்சிட்டு இருக்கிறாரு. இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் அடங்கிய ஏராளமான ஓலைச்சுவடிகளையும் தேடி தேடி அவற்றை தொகுத்து பிழை திருத்தி அச்சிடுறாரு. இதனால தமிழ் அழிவிலிருந்து காத்து அடுத்த வரும் தலைமுறையினருக்கு தமிழின் பெருமையையும் உணர்த்தி இருக்காரு. பின்னால அவற்றுக்கு உரையும் எழுதுறாரு. பல உரைநடை நூல்களையும் எழுதி வெளியிடுறாரு. தமிழ் இலக்கியத்திற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்திருக்கு. இவரை ஹானர் பண்ற விதமா இவருக்கு போஸ்டல் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டாச்சுவும் வச்சிருக்காங்க. சென்னை பெசன்ட் நகர்ல இவர் நேம்ல ஒரு லைப்ரரி அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ் தாத்தான்னு போற்றப்படுறாரு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.